ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஸ்வேனஸ்தேம்னா திவ்ய தேசஸ்ய சக்தியா ஸ்வேனஸ்தேம்னா திவ்ய தேசஸ்ய சக்தியா சோயம் கேதான் அப்ரஜானன் கதாச்சித் சோயம் கேதான் அப்ரஜானன் கதாச்சித் சைல பிராந்தே கர்மதாந்தசரஸ்யாம் சைல பிராந்தே கர்மதாந்தசரஸ்யாம் யூதை சார்த்தம் த்வத்ப்ரணுன்னோபிரேமே யூதை சார்த்தம் த்வத்ப்ரணுன்னோபிரேமே ஸ்வேனஸ்தேம்னா திவ்ய தேசஸ்ய சக்தியா சோயம் கேதான் அப்ரஜானன் கதாச்சித் ஸ்வேனஸ்தேம்னா திவ்ய தேசஸ்ய சக்தியா சோயம் கேதான் அப்ரஜானன் கதாச்சித் சைல பிராந்தே கர்மதாந்தசரஸ்யாம் யூதை சார்த்தம் த்வத்ப்ரணுன்னோபிரேமே சைல பிராந்தே கர்மதாந்தசரஸ்யாம் யூதை சார்த்தம் த்வத்ப்ரணுன்னோபிரேமே. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். சக அயம் அந்த யானை தலைவன், ஸ்வேனஸ்தேம்னா தன்னோட சுய வலிமை காரணமாகவும், திவ்ய தேசத்துவ சக்தியா அந்த யானை இருந்த இடமாகிய அந்த திரிகூட்டமலை அதோட தெய்வீக சக்தியோட காரணமாகவும், கேதான் துன்பங்கள் எவற்றையும், அப்ரஜானன் அறியாதவனாக இருந்தான், கதாச்சித்து ஒரு சமயம், கர்மதாந்த வெயிலோட கடுமையினால் சோர்ந்து போய், சைல பிராந்தே மலைப்பகுதியில் இருந்த, சரஸ்யாம் ஒரு பொய்கையில், த்வத்ப்ரணுன்னக உன்னால் உள்ளிருந்து தூண்டப்பட்டவனாக, யூதைகி சார்த்தம் பிற யானைகளுடன் கூடி, அபிரேமே சந்தோஷப்பட்டு கழித்து கொண்டிருந்தான். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஸ்வேனஸ்தேம்னா திவ்ய தேசஸ்ய சக்தியா சோயம் கேதான் அப்ரஜானன் கதாச்சித் சைல பிராந்தே கர்மதாந்தசரஸ்யாம் யூதை சார்த்தம் த்வத்ப்ரணுன்னோபிரேமே. அந்த கஜேந்திரன் மிக வலிமையாக இருந்தான் என்று போன ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த திரிகூட்டமலை ஒரு திவ்ய தேசம், பகவான் பள்ளி கொள்கின்ற பார்க்கடலில் இருக்கிற மலை. அந்த இடத்தோட தெய்வசக்தியின் காரணமாகவும் துன்பம் என்பதையே அறியாமல் கஜேந்திரன் வாழ்ந்து வந்தான். ஒரு சமயம் வெயிலின் கடுமையால் அந்த மலையில் இருந்த ஒரு பொய்கையில் உங்களால் தூண்டப்பட்டவனாக மற்ற யானைகளுடன் கூடி கழித்தான் அப்படின்னு பட்டதிரி சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் த்வத் பிரணுன்னக உங்களால் தூண்டப்பட்டவனாக அப்படின்னு பட்டதிரி சொல்கிறார் பாருங்க. அந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப முக்கியமானது. இந்த 4 ஸ்லோகத்துக்குமே அந்த ஒரு வார்த்தையில் இம்பார்ட்டண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. முதல் ஸ்லோகத்தில் இந்திரத்யும்னன் வழிபாட்டில் இருந்தான். அப்போ அகஸ்தியர் வந்ததை பார்க்கல, அதனால் அவர் சபித்தார்னு பார்த்தோம். நமக்கு அகஸ்தியர் செய்தது சரியான்னு கூட தோன்றலாம். ஆனால் பாருங்க, அகஸ்தியர் வந்துவிட்டு உடனே அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார். இந்திரத்யும்னனோ நான் வேணும்னு செய்யலன்னோ சாபத்துக்கு விமோச்சனமோ எதுவும் கேட்கல, உடனே யானையாக பிறக்கிறான். அதில் பகவானை பற்றிய நினைவு தொடரும் பாக்கியத்துடன் கஜராஜனாக வாழ்கிறான். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன ஆகிறதுனா, வெயிலோட கடுமையால் ஒரு பொய்கையில் மற்ற யானைகளோட கூடி கழித்தான்.
அதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா உங்களால் தூண்டப்பட்டவனாக. இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் அதுதான் முக்கியமான அடிப்படை. அகஸ்தியர் வந்த சமயத்தில் இந்திரத்யும்னன் உண்மையாகவே தியானத்தில் ஆழ்ந்திருந்து பார்க்காமல் இருந்திருக்கலாம், அல்லது இந்த சமயத்திலோ வேறு எப்போதோ பக்தியை வெளிவேஷமாக செய்திருக்கலாம். அவ்வளவு வேகமாக வந்து அத்தனை கோபம் கொண்டது அகஸ்தியருக்கே பின்னால் ஏன் இப்படி செய்தோம் அப்படின்னு தோன்றியிருக்கலாம். இந்த க்ஷணத்தில் இந்த பொய்கை அல்லாத வேறு ஒரு பொய்கைக்கு கஜேந்திரன் சென்றிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அவன் பூஜை பண்ணிட்டு அந்த இடத்துல அகஸ்தியர் டக்குன்னு வந்துட்டு அப்படியே அவரும் பகவானால் தூண்டப்பட்டவர் போல் உடனே அங்கே வந்து இவன் மேலே ஒரு கோபம் கொண்டு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அடுத்த நிமிஷமே அந்த இடத்திலிருந்து அவர் வெளியே சென்று இந்திரத்யும்னன் யானையாக பிறந்து அப்பொழுதும் வந்து அந்த பகவானோட ஸ்மரணை இருக்காப்பில் பிறந்து அதே போல் ரொம்ப நல்ல சுகமாக வாழறாப்புல அந்த யான வாழ்க்கையும் அமைந்து இந்த பொய்கையில் எந்த பொய்கையில் அந்த ஹூஹூ அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரே அந்த முதல்ல இருக்கோ அந்த பொய்கைக்கு போய் விளையாடுறா போல். இது எல்லாமே பகவான் வந்து அப்படியே அவர் வந்து ஏதோ சில காரணங்களுக்காக அமைத்து கொடுத்திருக்கிறார். ஒரு பக்தனுக்கு பகவான் கொடுக்கிற கஷ்டமோ அல்லது ஒரு பாகவதர் கொடுக்கிற சாபமோ அவருக்கு வீழ்ச்சியை தராது. அவர் மிகுந்த உயர்வை பெறுவதற்கு ஒரு வழியாக இருக்கும். அகஸ்தியரோட சாபத்தினால் யானையாகி அதுக்கு பிறகு முதலையோட வாயில் அகப்பட்டு கொண்டதால் பகவான் அவனை ஓடி வந்து ரட்சித்தது. கஜேந்திரன் வந்து தன்னோட பலம், உறவு, செல்வம் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு முழுமையாக சரணாகதி செய்தது. இவை யுக யுகமாக போற்றப்படும் நிகழ்வுகளாக மாறியிருக்கு இல்லையா? அதுதான் அங்கே மறைந்திருக்கிற பகவானோட அனுகிரகம். இந்த சாபம் ஏற்பட்டிருக்காவிட்டால் இந்திரத்யும்னன் அந்த பிறவியிலேயே பக்தியில் கனிந்திருப்பானா அல்லது மோட்சம் கிடைத்திருக்குமான்னு சொல்ல முடியாது. முதலையிடம் சிக்கிக்கொண்டு 1000 வருடங்கள் போராடி தன் பலமோ தன்னை சார்ந்தவர்கள் பலமோ எதுவும் உதவாத போது, இதை இனிமேல் தாங்க முடியாது என்ற நிலைமை வந்தபோது அப்பதான் அவன் பகவானே நீயே சரண் என்று கதறினான். அதனால தான் அவனுக்கு பகவான் அப்படி வந்து அனுகிரகம் பண்ணி அவனை மோட்சத்துக்கு அழைத்து சென்றார். அவனுக்கு அப்படிப்பட்ட கஜேந்திர மோட்சம்னு எல்லாரும் போற்றுகின்ற மாதிரியான ஒரு நிலை அவனுக்கு கிடைத்தது.